எப்பயுமே சிக்கன் மட்டன் தானே எடுக்கிறோம். இந்த வாட்டி மீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன். நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் இருந்தது. எனக்கு என்ன எடுக்குதுன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து பாறையில வாவல் எடுத்தாரு, நான் வந்து சங்கரா மீன் எடுத்தேன். சரி, ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம். ஆனால் வந்துட்டு ரேட்டு மட்டும் தூக்கிடுச்சு. அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு எல்லாரும் 1 மணிக்கு சாப்பிட்ற நேரத்தில் நான் அப்பதான் வந்துட்டு சமைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ தோசைக்கல்லில் சமைச்சாலே ஒரு கமெண்ட் கன்ஃபார்மாச்சு வந்துடும், தயவு செஞ்சு இந்த தோசைக்கல்லை மாற்றுங்கன்ட்டு. எங்கிட்ட 2 தோசைக்கல் இருக்கு. ஆனால் இந்த தோசைக்கல்லில் நான் ஃப்ரை பண்ணாதான், பட் ஆயில் எனக்கு வந்து வெளியவே போகாது. இந்த புது தோசைக்கல் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணதே இல்லை. ஒரு 3-4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தோசை ஊற்றுனா ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டவ் ஆனில் இருக்கறனால சென்டரில் மட்டும் தோசை அடி பிடிச்சது. அதனால இதில் மட்டும் தோசை ஊற்றுறதை ரொம்ப கம்மி பண்ணியிருந்தேன். பட் இனி பழக்கம் பண்ணிக்கிறேன். இந்த சமையல் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கிட்டேன். என்னைக்கு நம்ம பொறுமையாக நிதானமாக சமைக்கிறோமோ அப்போதான் குழம்பு ரொம்ப மோசமாக வரும். அவசரமாக பதட்டத்தில் சமைக்கும் போது தான் குழம்பு அட்டகாசமாக வரும். மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப்